திராவிட மாடல் அரசின் இந்த வார குற்றச்சரித்திரம் 13/7/2024. தூத்துக்குடியில் திமுக கவுன்சிலர் ரெக்ஸலின் ஒரு பெண்ணை கடுமையாக தாக்கும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 15/7/2024. கடலூரில் ஐடி ஊழியர் உட்பட ஒரே குடும்பத்தை சார்ந்த மூவர் வெட்டி கொலை. சென்னை குறுக்குப்பேட்டையில் கஞ்சா போதையில் இருந்த கும்பல் தாக்கியதில் இளைஞர் உயிரிழப்பு. கும்பகோணம் 24வது வார்டு விசிக கவுன்சிலர் ரூபின் ஷா வீட்டில் பயங்கர ஆயுதங்களுடன் தங்கியிருந்த ரவுடிகள் கைது. வேலூர் வேப்பனாங்குப்பத்தில் 200 லிட்டர் கள்ளச்சாராயம் கண்டுபிடிப்பு. 16/7/2024. மதுரையில் அமைச்சர் PTR தியாகராஜன் வீட்டருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி படுகொலை. 17/7/2024. மதுரை சிக்கந்தர் சாவடியில் ஆட்டோ டிரைவர் படுகொலை. தர்மபுரி அருகே கூட்டுறவு சங்கத்தில் புகுந்த நபர் கூட்டுறவு கடன் சங்க ஊழியரை கத்தியால் தாக்கினார். மதுரையில் கடந்த 16 நாட்களில் மட்டும் 10 கொலைகள் நடந்துள்ளது. 19/7/2024. தாம்பரம் அருகே மாணவர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்து வந்த மூவர் கைது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மாற்றுத்திறனாளியான மூதாட்டியை தாக்கிய பெண் போலீஸ். அதுதான் திராவிட மாடல். இப்படி தினம் தினம் தமிழக மக்களை மரண பயத்தில் வாழ வைப்பதுதான் திராவிட மாடலா? முதல்வரே,